அமரா, விழாவுக்கு வர மறுத்தாயே, வராதிருந்தால் இதையெல்லாம் பார்த்து ரசித்திருக்க முடியுமா? தாங்கள் நாளை மாலை வரை எனக்காக காத்திருந்தேன். நான் அமராவதியை அழைத்துக் கொண்டு உங்களுடன் செண்பக தீவிற்கே வந்துவிடுகிறேன். சரி ஐயா, உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் போய் வாருங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. இங்கு குதிரை விலைக்கு கிடைக்குமா? அதோ பக்கத்திலே ராஜா சத்திரம் இருக்கிறது, அங்கு சென்றால் கிடைக்கும். நீங்கள் ஊருக்கு புதிது போல இருக்கிறது. ஆமா, இரவிலே பிரயாணம் செய்யாதீர்கள். இங்கு கள்ளர்கள் பயம் அதிகம். நன்றி. வணக்கம். வணக்கம். யாரப்பா இவர்? யாரோ பாவம், அந்நிய நாட்டு வியாபாரி போல இருக்கிறது. சோழ வளநாடு சோறுடைத்து என்பார்கள், ஆனால் இங்கே வழிப்பறி நடந்திருக்கிறது. இருக்கட்டும், இவரை கொண்டு போய் ராஜா சத்திரத்தில் விட்டு போகலாமா? என்னமா அது? ஒன்றுமில்லையப்பா, மயக்கத்தில் உளறுகிறார். நாளை இரவு காளி கோயில் நந்தவனத்தில் காத்திருங்கள். கண்ணம்மாவிடம் செய்தேன். ஐயோ அத்தான், உங்கள் அழகு திருமேனியில் அயலாறு கண்பட்டாலும் ஆகாதே. இன்று புண்பட்டு வந்திருக்கிறீர்களே அத்தா, இன்றோடு உங்கள் இன்னலெல்லாம் தீர்ந்துவிடும். இன்றிரவு 2ஆம் ஜாமம் மணியடித்ததும் அந்த புறத்து தெற்கு மூலை வழியாக அமரா உங்களை வர சொல்லி இருக்கிறார்கள். மூலேனுடன் காத்திருப்பார்கள். அப்படியா? ஆமாம் அத்தா. ஐயா ஐயா, என்ன? இன்னைக்கு ராத்திரி அந்த புறத்து தெற்கு மூலையில அகழி வழியா நூலேனி போட்டு வர சொல்லி இருக்காங்க. யாரை? அமராவதியை. யார் வர சொன்னது? கண்ணம்மா. என்னடா உலகிறாய்? சரியாக சொல்றேன். அமராவதி அம்பிகாவதியை நூலேனி வழியா வர சொல்லி கண்ணம்மா கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கா. நீங்கள் எங்கிருந்தாலும் நன்றாக வாழ வேண்டும். கண்ணம்மா, கடைசியாக நாம் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கண்ணம்மா, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இளவரசி, நான் நிலாமுற்றத்தில் இருக்கிறேன். யாராவது வரும் சத்தம் கேட்டால் உடனே கதவை தட்டுகிறேன். சரி. அன்பே, அமரா, அமரா, அன்பே, அமரா, 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 அன்பே, அமரா, அன்பே. இனி ஒரு நாளையும் நாம் இங்க இருக்கக்கூடாது. எப்படியாவது செண்பகத்தீவிற்கு போய்விடுவோம். வா. நான்
நானும் அதே முடிவுக்கு வந்து விட்டேன். சரி, யாரும் உன்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி உன் உடைகளை மாற்றிக்கொள். கண்ணம்பம், இவள் எப்படி வந்தாளுங்க? ஏதோ சதி நடந்திருக்கிறது. உள்ளே போங்க. தப்பிவிட்டார்கள் அரசே, தப்பிவிட்டார்கள். வாருங்கள். அப்பா, இங்கு எப்படி வந்தாய்? ஏன் வந்தாயப்பா? புஷ்பக தீவுக்கு சென்றவன் புகழ் மாலையோடு திரும்புவாய் என்று எண்ணினேனே. இன்று கண்டார் நகைக்கு கைதியாக நிற்கிறாயே அப்பா, கைதியாக நிற்கிறாயே. என்ன குற்றம் செய்தாயப்பா? என்ன குற்றம் செய்தாயடா மகனே? மன்னர் பெருமானே, என் மகன் என்ன குற்றம் செய்தார் அரசே? கூத்தர் பெருமானே, நீங்களாவது கூறுங்கள், என் மகன் செய்த குற்றம் என்ன? சொல்லுங்கள். கூத்தரே, நீங்களே சொல்லுங்கள். அதை கூறவும் என் நா கூசுகிறது. அமருங்கள் கம்பரே. பெரியோர்களே, அம்பிகாபதி செய்த குற்றத்தை கேட்டால் கம்பர் கூட மன்னிக்க மாட்டார். குடியிருந்த வீட்டுக்கு கொள்ளி வைத்தது போல் அம்பிகாபதி அரண்மனை அந்தப்புறத்துக்குள்ளே கள்ளத்தனமாக நுழைந்து அரசிலங்குமரியை கடத்தி செல்ல முற்பட்டார். இதை மறுக்கிறேன் மன்னவா. கூத்தர் பெருமானே, என் மீது இழிவான பழியை சுமத்துவதே உங்கள் நோக்கம் என தெரிகிறது. மன்றத்திலே கூடியிருக்கும் மாண்புமிக்க பெரியோர்களே, கேளுங்கள். உண்மை இதுதான். நானும் அமராவதியும் காதலால் ஒன்றுபட்டோம், சூழ்ச்சியால் பிரிக்கப்பட்டோம். ஆகவே சூதும் சூழ்ச்சியும் வஞ்சகமும் இல்லாத இடத்திற்கு போக புறப்பட்டோம். அதைத்தான் கடத்தி செல்ல முற்பட்டேன் என்று திருத்தி கூறுகிறார் கூத்த பெருமான். எங்கள் மனமொத்த காதலுக்கு மாசு கற்பிக்கிறார். காதல்? குப்பை மேட்டுக்கும் கோபுரத்துக்கும் காதல்? குப்பைமேடு கோபுரமாவதும் கோபுரம் குப்பைமேடாவதும் கால வெள்ளத்திலே சர்வசாதாரணம். மாற்றானின் படையெடுப்பால் மகுடத்தை இழந்து காட்டிலும் மேட்டிலும் கடும் துயரடைந்த காவலர்களை நாம் கண்டதுண்டு. ஆதரவற்று அநாதைகளாய் திரிந்த பலர் அரியாசனத்திலே வீற்றிருந்து ஆட்சி செலுத்தியதையும் நாம் பார்த்ததுண்டு. ஏன், விவசாயின் மகனாய் பிறந்த கரிகாலம் தானே மணிமுடி தரித்த அரசாண்டான். அந்த பரம்பரையிலே வந்தவர் தானே நமது அரசரும். இன்று வரலாற்றை மறந்து பேசுகிறார் கோபுரம் குப்பைமேடு என்று. பெரியோர்களே, இன்றிருந்து நாளை மறையும் இந்த செல்வத்தை கொண்டா மன்னர் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறார். எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நான் விவாதிக்கவில்லை. ஆனால் செல்வர்களுக்குத்தான் காதலிக்கும் உரிமை உண்டு என்ற தவறான சம்பிரதாயத்தை இந்த வழக்கின் மூலமாக நிலைநாட்டக் கூடாது என்பதே எனது விருப்பம். அம்பிகாபதி, போதும் உன் அதிக பிரசங்கம். பெருங்குடி மக்களே, குற்றம் புரிந்தவன் கூக்குரலிடுவது இயற்கை. சபையினரின் சம்மதத்தோடு இவனுக்கு தண்டனை அளிக்கிறேன். நிறுத்துங்கள். நீதிக்கு முன்னே
பசுவையும் தன் பாலகனையும் ஒன்றாக எண்ணி தீர்ப்பளித்த மனுநீதி சோழன் வீட்டிருந்த இந்த ஆட்சி மன்றம் இன்று சூழ்ச்சி மன்றமாக மாறிவிட்டதா? அமராவதி, என்ன உளறுகிறாய்? உள்ளத்தின் கொந்தளிப்பு அரசே. அவர் குற்றவாளி என்றால் நானும் தானே குற்றவாளி. என்னையும் அல்லவா இங்கே அழைத்திருக்க வேண்டும். விசாரணை இல்லாமல் தண்டிப்பது நீதி அல்ல என்பது இந்த சபையில் எவருக்குமே தெரியாதா? கற்றறிந்த மேதையரும் கவிஞரும் கூடியிருக்கும் இந்த மணிமண்டபத்திலா இப்படி ஒரு அக்கிரமம்? அமராவதி, நீ ஏன் இங்கு வந்தாய்? என் விதியை நிர்ணயிக்க நீங்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கும் போது நான் வேறு எங்கே போவது? எங்கள் காதல் வாழ்வை அழித்து விடாதீர்கள் என்று கேட்கத்தான் ஓடோடி வந்தேன். உங்கள் காதல் வாழ்வு அழியாமல் இருக்க வேண்டுமானால் நீயாவது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது அம்பிகாபதியாவது அரச குலத்தில் அவதரித்திருக்க வேண்டும். காதலில் உயர்வு தாழ்வு இல்லை என்று காவியங்கள் பாடிய கூத்தர் பெருமான் கூறுகிறார், கேளுங்கள். ஆம், பாடினேன். ஆனால் இலக்கியம் வேறு, வாழ்க்கை வேறு. வாழ்க்கையிலே காதல் என்றால் அதற்கு தரம் வேண்டும், தகுதி வேண்டும். தகுதி என்று நீங்கள் எதை கூறுகிறீர்கள்? தம்பதிகளுக்கு வேண்டிய மன ஒற்றுமையைத்தானே? அது எங்களிடம் பரிபூர்ணமாக இருக்கிறது. எங்களை வாழ விடுங்கள். மன ஒற்றுமை இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினாலேயே இந்நாட்டின் வருங்கால மகாராணி ஒரு சாதாரண பிரஜையை மணந்து கொள்ள முடியாது. எனக்கு இந்த மகாராணி பட்டமும் வேண்டாம், இந்த சிம்மாசனமும் வேண்டாம். நாங்கள் எங்கேயாவது காட்டிலே, மலையடிவாரத்திலே, மண் குடிசையிலே, உங்கள் கண்காணாத இடத்திலே வாழ்கிறோம். எங்களை விட்டு விடுங்கள். அமராவதி, இனி நீ பேசுவதில் பயனில்லை. போ உள்ளே. சபையோர்களே, அம்பிகாவதி குற்றவாளி என்று முடிவு செய்தாகிவிட்டது. எனவே அம்பிகாவதிக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். அப்பா, நீங்கள் அம்பிகாவதியை கொல்வதாக எண்ணுகிறீர்கள். உண்மையில் என் வாழ்வை தான் கொல்கிறீர்கள். அப்பா, கண்ணே, மணியே, கலிதீர்த்த நல்லமுதே என்றெல்லாம் என்னை கூறுவீர்கள். இன்று நீங்களே என் வாழ்வை அழிக்க பார்க்கிறீர்கள். அப்பா, அவரை பிரிந்தால் நான் உயிர் வாழ முடியுமா? அப்பா, உங்கள் மகள் என்று கூட பார்க்க வேண்டாம். யாரோ ஒரு அனாதை என்று என் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்பா. எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்பா. அமராவதி, போ உள்ளே. இது மாற்ற முடியாத தீர்ப்பு. அண்ணா, ஒரு விண்ணப்பம். தன் மகளை காதலித்தான் என்று குற்றம் சாட்டி ஒரு தமிழ்கவியின் தலையை வாங்கிவிட்டான் குலோத்துங்கன் என்று வருங்காலம் உங்களை கூட்டக்கூடாது. தமிழ்த்தாயின் தவப்புதல்வனான அம்பிகாபதியிடம் அரசர் இரக்கம் காட்ட வேண்டும். தமிழ் வாழ அவனை வாழ விடுங்கள். அவன் மாபெரும் புலவன். சிற்றின் பச்சிந்து பாடும் இவனா பெரும் புலவன்? அரசே, நான் காதலித்தது குற்றம் என்று கூறுங்கள், கவலை இல்லை. ஆனால் என் புலமையை இழித்து கூற எவருக்கும் அதிகாரம் இல்லை. என்னால் அதை சகிக்கவும் முடியாது. புலமை, வீண் மமதை, சிற்றின்பம் சிறிதும் கலவாத பேரின்பப் பாடல்கள் 100 பாட முடியுமா உன்னால்? பாடிவிட்டால் பரிசு அமராவதி. தவறினால் உன் தலை மண்ணில். அமைச்சரே, நாளை வசந்த மண்டபத்தில் இதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கள். அதுவரை அம்பிகாபதி சிறையில் இருக்கட்டும். அமரா, அமரா, அன்பே, அமரா, அன்பே, அன்பே. அழாதே, கலைவாணி என்னை கைவிட மாட்டாள். வா அமரா, அன்பே, அமரா, அன்பே. அமரா, நாளை தான் நாம் எதிர்பார்த்திருந்த வெற்றி திருநாள். ஆம், எதிர்பார்த்த வெற்றி ஏற்பட போகும் இந்த நேரத்தில் எதிர்பாராமலும் ஒன்று நடந்துவிட்டது. என்ன? கண்ணம்மா நம்மை கண்கலங்க வைத்து போய்விட்டாள். என்ன சொல்கிறேன்? கண்ணம்மா இறந்து விட்டாள். கண்ணம்மா, கண்ணம்மா, நாம் தப்பி ஓடும் சமயத்தில் அரசர் வருவதை நமக்கு அறிவிக்க வந்தவள் அவர் கத்திக்கே பலியாகிவிட்டாள். கண்ணம் தன் உயிரினும் மேலாக உங்களை காதலித்தார். மறைந்துவிட்ட மாணி நம் நல்வாழ்வுக்காக தன் காதலை மட்டுமல்ல உயிரையும் தியாகம் செய்து விட்டார். நாளை நம்முடைய வாழ்வு சோதனையிலே ஊசலாடிக் கொண்டிருக்கிறது.
பேரின்பத்தை பற்றி 100 பாடல். கவலைப்படாதே, 100 பாடல் என்ன, பாட ஆரம்பித்து விட்டால் ஆயிரக்கணக்கில் பாடிக்கொண்டே இருப்பேன். 1000? அதுவரை நான் பொறுத்திருக்க மாட்டேன். சரியாக 100 பாடல் முடிந்தவுடன் ஓடோடி வருவேன் உங்கள் முன்னால். அப்போது நான் உன்னை பற்றியே பாடுவேன். இளவரசி, சிறை அதிகாரிகள் வரும் நேரமாகிவிட்டது. ஆமாமரா, போய் வா, நம்பிக்கையோடு இரு. அன்பே, போய் வா. அன்பே, அவர் வந்து விட்டார். எங்க? 100 பாட்டுகள் முடிஞ்ச அப்புறம் தான் நீங்க அவரை பார்க்கணும் இல்லையா? ஆமா. மல்லிகா, 100 புஷ்பங்கள் வேண்டும் என்று கேட்டேனே, பாட்டுகளை என்றதுக்கு தானே. இதோ. பொங்கி எழும் புது நிலவு, புத்துணர்ச்சியூட்டும் தென்றல், பூத்து குலுங்கும் மலர்களின் மனம், மனத்தை மயக்கும் மன்மதன் சிலை, அந்தியத்தை நெருங்கியவர்க்கும் சிந்தையை கிளறும் நிலை, கண்களை மட்டுமல்ல கருத்தையும் கவரும் காட்சிகள் கொண்ட இச்சூழ்நிலையிலே இளங்கவிஞனான எழிற்குமரன் அம்பிகாபதி கடவுளை பற்றி பாட வேண்டும். அதுவும் 100 பாடல்கள். இச்சோதனையிலே இவன் வெற்றி பெற்றால் சோழ நாட்டின் சுந்தர பதுமை அமராவதி இவனுக்கு, தோல்வியடைந்தால் வேண்டாம் வேண்டாம், இவன் வெற்றி அடையட்டும். பாட ஆரம்பிக்கலாம். குலசேகரா, ஒவ்வொரு பாட்டு முடிந்ததும் ஒவ்வொரு சோழியாக எடுத்து அந்த தட்டிலே போடு. கலைமகளே, ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் வாராது இடர். ஒரு பாட்டு முடிந்து விட்டது. இது கடவுள் வணக்கம். ஏன் கணக்கில் சேராதா? சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே. செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை, ஞான தேசிகனை, செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை, செந்தில் கந்தனை, வானவர் காவலனை, குகனை,
சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகழ்ந்திடுமே. சிவகாமி மகனை ஷண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே. சந்ததம் மூவாசை தகதியில் உழன்றனை, சந்ததம் மூவாசை தகதியில் உழன்றனை, சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை, சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை. அந்தகள் வரும் போது அவனியில் யார் துணை, அந்தகள் வரும் போது அவனியில் யார் துணை. ஆதலினால் இல்லே அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகழ்ந்திடுமே. சிவகாமி மகனை ஷண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே. வடிவேலும் மயிலும் துணை, வடிவேலும் மயிலும் துணை. சொல்வளமார் செந்தமிழால் சந்ததமும் கந்தனை பாட, வடிவேலும் மயிலும் துணை. நடராஜன் அருள்பாலன் நான் மறை கொள்ளும் சீலன், நடராஜன் அருள்பாலன் நான் மறை கொள்ளும் சீலன். தடமேவும் பொழில் சூழும் தணிகை வாழும் பரமஞான குருபரன், வடிவேலும் மயிலும் துணை. சொல்வளமார் செந்தமிழால் சந்ததமும் கந்தனை பாட, வடிவேலும் மயிலும் துணை. மல்லிகா, 99 பாட்டுகள் முடிந்து விட்டன. வெங்காயம் 98 பாடிவிட்டான் ஐயா. என்னமா அமராவதி அவனுக்கு தானோ? ஐயோ, இதையா உன் உப்பு வாயால சொல்ற? தமிழ் மாலை தன்னை சூடுவான், தமிழ் மாலை தன்னை சூடுவான். கொள்கை தளிர் மாலை மலர் மாலை ஜெப மாலையுடன் தந்த தமிழ் மாலை தன்னை சூடுவான். கொள்கை தளிர் மாலை மலர் மாலை ஜெப மாலையுடன் தந்த தமிழ் மாலை தன்னை சூடுவான். தாபமிகு வெப்பு பாதமொடு பித்தமான பிணி மொய்த்து உடம்போடு, தாபமிகு வெப்பு பாதமொடு பித்தமான பிணி மொய்த்து உடம்போடு. சாருமைய துன்ப சாகரம் உழல்று சாதனை இழந்து வருந்தாமுன், சாருமைய துன்ப சாகரம் உழல்று சாதனை இழந்து வருந்தாமுன். தாளை அழித்திட வேணும் என துதி பாடருணை கிரிநாதன் அழைத்திட, தயவுடன் விரைந்து அருமழை பொழிந்து முத்தை தரு பத்து திருநகையன முதலடி உதைத்த தழைத்த கருணையை நினைத்து நினைத்து கவிமல கொடுத்த தமிழ் மாலை தன்னை சூடுவான். கொன்றை தளிர் மாலை மலர் மாலை ஜெப மாலையுடன் தந்த தமிழ் மாலை தன்னை சூடுவான். சத்தே சரிந்த குழலே துமணத் தரளவடம் துற்றே செய்ய
சிந்த குழலே துவளத் தரளவடம் துற்றே குழையூசலாட துவர்கொள் செவ்வாய் நற்றேனொழுக நடன சிங்கார நடையழகில் பொற்றேறிருக்க தலையலங்காரம் புறப்பட்டதே தலையலங்காரம் புறப்பட்டதே. நிறுத்து! அம்பிகாபதி, இது சிற்றின்பப் பாடல். நிபந்தனைப்படி 100 பாடல்கள் முடிந்து விட்டன. இனி எதை பாடினால் என்ன? இல்லை, நீ 99 தான் பாடியிருக்கிறாய். கடைசியாக விதி விளையாடிவிட்டது. அமராவதி, அவசரப்பட்டு விட்டாய். இந்த சோதனையிலே வெற்றி பெற வேண்டும் என்று அம்பிகாபதி இறைவனை துரித்து பாடினானே, கடவுள் வணக்கம். அதையும் ஒரு பாட்டாக கணக்கிட்டு விட்டாய். வெற்றியின் சிகரத்தை எட்டிப் பிடிக்கும் நேரத்திலே உன் வேல்விழியை காட்டி வீழ்த்தி விட்டாய். முடியுமா என்று எண்ணியவர்கள் வியக்கும்படி பாடினான் அம்பிகாபதி. முடிக்கும் முன்னே உன் முழுமகி போன்ற முகத்தை காட்டிவிட்டாய். அவனும் பாடிவிட்டான் சிற்றின்பமாக. இத்தனை நேரம் பொறுத்திருந்த நீ இன்னும் சில வினாடிகள் தாமதித்திருக்க கூடாதா? இலக்கிய பண்பு தெரிந்த நீ, காவிய மரபு அறிந்த நீ, காதலால் கழுத்திழந்து காப்பு செய்யுளையும் கணக்கில் சேர்த்து விட்டாயே. மன்னன் உங்கள் காதலை வெறுத்தாலும் கவிஞன் என்ற முறையிலே அவனை மன்னிக்க தயாராயிருந்தார். நாம் மன்னிக்க தயாராக இருந்தாலும் நீதிதேவன் இவனை மன்னிக்க தயாராக இல்லை. நாளை காலை முதல் மணி அடித்ததும் இவன் தலை மண்ணிலே உருளட்டும். மன்னா, சோதனையில் அம்பிகாபதி தோற்றுவிட்டான். அவன் குற்றவாளிதான். ஆனால் இந்த கிழவனின் கடைசி வேண்டுகோள் ஒன்று. மன்னர் பெருமானே, தமிழுக்கு அடுத்தபடியாக நான் விரும்புவது என் ஒரே மகனைத்தான். இரக்கத்தின் பெயரால் கேட்டுக் கொள்கிறேன், அவனை மன்னித்து விடுங்கள். நாங்கள் எங்காவது போய் விடுகிறோம். என் தமிழ் தொண்டுக்கு இது நீங்கள் அளிக்கும் கடைசி பரிசாக இருக்கட்டும். ஐயோ, ஏன் மௌனம்? பேச மாட்டீர்களா? பேசுங்கள் மன்னா, பேசுங்கள். நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அவனை மன்னித்து விட்டேன் என்பது உங்கள் முதல் வார்த்தையாக இருக்கட்டும். மன்னா, உங்கள் முதல் வார்த்தையாக இருக்கட்டும். கூத்தர் பெருமானே, நீங்கள் தான் என் மகனை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் மனம் வைத்தால் என் மகனுக்கு உயிர் பிச்சை அளிக்கலாம். அவனை வாழ விடுங்கள், தயவு செய்து அவனை வாழ விடுங்கள். ஐயோ, நீங்களும் மௌனம் சாதிக்கிறீர்களே. மன்னா, இந்த புதுவை பருவத்திலே இவ்வளவு பயங்கரமான தண்டனை என் இதயம் தாங்காது. மன்னா, என் இதயம் தாங்காது. கருணை காட்டுங்கள். ஐயோ அப்பா, அப்பா, வேண்டாம் வேண்டாம். மன்னனின் தீர்ப்பை கேட்டு நான் அஞ்சவில்லை. என் உயிர் போகட்டும். என்னை மகனாக பெற்ற குற்றத்திற்காக தாங்கள் மண்டியிடுவதா? தங்கள் பெயரை கேட்ட மாத்திரத்தில் இத்தரணியெல்லாம் தலை வணங்குமே. தாங்களா எனக்காக வணங்குவது? கலைமகளை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்காத தாங்கள் இன்று கருணை வேண்டி காவலனை வணங்குவதா? மன்னவனும் நீயோ, வடநாடும் உனதோ, உன்னை எறிந்தோ தமிழை ஓதினேன் என்று மிடுக்கோடு கூறிய மேதையா இன்று எனக்காக தலை வணங்குவது? அப்பா, அப்பா, மரணத்தை விட மானமே பெரிதென்று கூறுவீர்களே. நிலையில்லா என் உயிருக்காக என்றும் நிலைத்திருக்கும் தங்களுடைய புகழை மன்னனின் காலடியிலே காணிக்கையாக வைக்காதீர்கள். அதைவிட நான் மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அப்பா, மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அப்பா, அப்பா. மன்னா, வீண் முயற்சி கம்பரே. குலோத்துங்கன் நீதி தவறமாட்டான். குலோத்துங்கா, உன் குற்றம் வீழ்க. அமரா, 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 அமரா,
அமரா, கண்ணே, கனவல்லவே இது, கனவல்லவே. இடத்த பேரழகே, மாறாத அன்பும் இலக்கிய பண்பும் நம்மை ஒன்று சேர்த்தன. ஆனால் அந்தஸ்தென்னும் பெருநெருப்பு நம் காதல் மலரை சுட்டரிக்கிறது அமரா, சுட்டரிக்கிறது. நாம் பாடி மகிழ்ந்ததும் ஆடி திரிந்ததும் கனவாய் பழங்கதையாய் காற்றோடு காற்றாய் மறையும் காலம் வந்து விட்டது அமரா, மறையும் காலம் வந்து விட்டது. கண்ணை பறிக்கும் மின்னல் ஒளிமுகத்தை இனி நான் காண முடியாது. நினைத்தானே நெஞ்சமெல்லாம் இனிக்கு உன் கண்ணல் மொழியை இனி நான் கேட்க முடியாது. உயிரோடு உயிராகிவிட்ட நம்மை நீக்க இனி யாராலும் முடியாது. உங்கள் மீது ஒரு துரும்பு கூட விட நான் அனுமதிக்க மாட்டேன். கொற்றறிந்தோரே, கொற்றவன் தான் குலப்பெருமை வெறிபிடித்து நீதியையும் நியாயத்தையும் மறந்து விட்டான் என்றார். நீங்களுமா இரக்கத்தையும் கருணையும் இழந்து விட்டீர்கள். நாங்கள் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? எங்களுக்கு ஏன் இந்த கொடுமை? எங்களுக்காக பேச இங்கு எவருமே இல்லையா? நீங்கள் எல்லாம் பெண்ணோடு பிறக்கவில்லையா? அரசாணை என்ற பெயரால் நடக்கும் இந்த அக்கிரமத்துக்கு துணை போக துணிந்து விட்டீர்களா? உயிரை பறிக்க காத்துக் கொண்டிருக்கும் அதிகாரிகளே, அவரை கொல்லாதீர்கள். என் இன்பத் திருவுருவை ஒன்றும் செய்யாதீர்கள். என் அன்பு தமிழை அழைத்து விடாதீர்கள். மாபெரும் கவிக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு நான் தான் காரணம். அவர் இதயத்தை கவர்ந்த என் இருவிழிகளையும் கூறான வாழ் கொண்டு குத்தி எறியுங்கள். என் நெஞ்சிலே வேல் பாய்ச்சுங்கள். என் உடலை அணுவணுவாய் வெட்டி எறியுங்கள். அவரை மட்டும் ஒன்றும் செய்யாதீர்கள். அமரா, நீ சாகக்கூடாது, நீ சாகக்கூடாது, நீ வாழ வேண்டும். எனக்கு விடை கொடு கண்ணே, எனக்கு விடை கொடு. ஓயாத சிந்தனைக்கு ஓய்வு கிடைக்கட்டும், உறங்காத கண்கள் உறங்கட்டும். அது கண்டு காதல் இலக்கியங்கள் கைகொட்டி சிரிக்கட்டும், கைகொட்டி சிரிக்கட்டும். அமரா, அமரா. காணும் யாவும் காதலன்றி வேறு ஏதிங்கே. வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே, வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே. கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. இனி நானும்